இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க வந்து உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங், ஐடி டெக்னாலஜிஸ். உங்களோட டீமே வந்து கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்றாங்க அண்ட் ஈவன் ஆட்ஸும் கிரியேட் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஆட் டிசைன் பண்ணுறதுக்கு போக மாட்டோம். உங்க கார்ப்பரேட் தளம் 25 டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அவங்களோட சர்வீஸ் என்ன, சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் கிளையண்ட்ஸ்க்கு வந்து அவங்க தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரீச் த டார்கெட். அவங்களோட கரெக்டான ஆடியன்ஸ்க்கு அதை போய் ரீச் ஆகுதா த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு கார்ப்பரேட் தளம் 25. இன்னைக்கு எபிசோட்ல எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். எஸ், டிஜிட்டல் பிரசன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பெய்ட் ஆட் கேம்பெயின். நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற பிளான் இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி இந்த எபிசோட் உங்களுக்காக தான். பிகாஸ் நிறைய பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, கண்டென்ட் போஸ்ட் பண்றாங்க அண்ட் ஈவன் ஆட்ஸும் போஸ்ட் பண்றாங்க. ஆனா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரல. ஏன் அப்படி நடக்குது? இதோட ரூட் காஸ் என்ன? இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றது? இதெல்லாம் பத்தி பேச இன்னைக்கு நம்ம கூட தீபிகா வந்திருக்காங்க. வெல்கம் ஆன் போர்ட் தீபிகா. எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் நவீனா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் திஸ் டாபிக் டு டாக் அபவுட். ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம மக்களிடையே அவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சேல்ஸ் மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், என்ன பிரச்சனை, எங்கே நம்ம மிஸ் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட்லி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அண்ட் இப்போ கரண்ட்லி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம CT25 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிளியரா சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங், ஐடி டெக்னாலஜிஸ் அண்ட் ஹெல்த் கேர், ரீட்டெயில் அண்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கம்பெனிஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொன்னால் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸோடையும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் கார்ப்பரேட் தளம் 25 டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ் இன்-ஹவுஸ் இன்ஜினியரிங் டீம். ஸோ தே ஒர்க் க்ளோஸ்லி வித் அவர் கிரியேட்டிவ் டீம். இப்போ வந்து இன்ஜினியரிங் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன, அவங்களோட சர்வீஸ் என்ன, சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம். அதுதான் எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன். உங்கள் கார்ப்பரேட் தளம் 25 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு சொல்லலாமா? பிகாஸ் உங்களோட டீமே வந்து கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ஈவன் ஆட்ஸும் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி? ஒரு கிளைண்ட் வந்து எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்காக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஆட் டிசைன் பண்ணுறதுக்கு போக மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்குன்னு ஒரு SOPs கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் கிளைண்ட்டை வந்து அசஸ் பண்ணுவோம். அவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது கிளைண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ண அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஆடியன்ஸோட ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இந்த மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து நிறைய ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் டைப் ஆஃப் ஐடியாஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ யூஸ்? பிகாஸ் உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு வந்து அவங்க தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரீச் த டார்கெட். ஸோ எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க? யூஸ்வலி வி create blogs, case studies, posters, videos, அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க டேரெக்டாக போஸ்ட் பண்ணுறதோ, ஆட்ஸ் ரன் பண்ணுறதோ பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கரெக்டான ஆடியன்ஸ்க்கு அதை போய் ரீச் ஆகுதா த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் CT25ஓட ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் அண்ட் இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஸோ இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான் அது என்ன? பிகாஸ் உங்கள் டீமில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஐ தாட் யூ கேன் ஆன்சர் திஸ். ஸோ எஸ், ஷூர். காமன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு மேஜர் இஷ்யூ எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, அதுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் எதுவுமே இருக்காது, சேல்ஸ் நடக்காது. அதோட ரீசன், அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறது தான். ஸோ பீப்புள் வந்து அவங்களோட ஆடை போய் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க, வெப்சைட்டை போய் செக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. இவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா, இவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா. ஸோ அந்த கிளாரிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல பர்ச்சேஸ் நடக்காது. ஸோ அதுக்கு தான் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னா ஆட்ஸ் இல்லை. ஸோ இட்ஸ் ப்ராசஸ், ரைட் ஆடியன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அதானே? எக்ஸாக்ட்லி. ப்ரெசன்ஸ் ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டிங் நெக்ஸ்ட். நம்ம நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசலனாலுமே குட்டி குட்டி கீ பாயிண்ட்ஸ் அண்ட் கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நம்மளுடைய இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அந்த பட்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து போய் ரீச் ஆயிருக்கும் நம்புறோம். அண்ட் எஸ் தீபிகா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் வேல்யூபிள் பிரசன்ஸ். எஸ், தேங்க்யூ நவீனா.